கூட்டத்திலே அசிங்கப்பட்ட எடப்பாடி மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நேற்றைய தினம் சென்னையிலே அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட ஒரு 16 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த 16 தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே போல எடப்பாடி பழனிசாமியால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மெகா கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற தகவலை சி.வி. சண்முகம் சொல்லியிருந்தார். மெகா கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்னதாகவே பயன்படுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலிலே தேமுதிகவை தவிர எந்த ஒரு கட்சியும் அதிமுக கூட்டணிக்கு நிலைப்பாட்டுக்கே வரல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மெகா கூட்டணி 2026க்கு முன்பு நாங்கள் அமைத்து விடுவோம் அப்படிங்கிற தகவலை நமது சி.வி. சண்முகம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். சரி, அது கூட பிரச்சனை என்பது இல்லை. நேற்று தினம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் நேற்று அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்திருக்கிறாங்க. அதாவது 2523 உறுப்பினர்களும் பிளஸ் 1000 சிறப்பு அழைப்பாளர்களும் கலந்திருக்கிறாங்க. அந்த நேரத்திலே எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய அந்த வேளையிலே ஓபிஎஸ்ஐ மட்டும் ஏன் அதிமுகவிலே இணைக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் அதிமுகவுடைய தொண்டனே கேள்வி எழுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அதை பார்த்ததுமே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே ஓபிஎஸ் என்று கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாக இருக்க சொல்லி இருக்கிறார். இருந்த போதிலுமே அவர்கள் ஓபிஎஸ்ஐ சசிகலாவையும் ஏன் அதிமுக இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பொதுக்குழு உறுப்பினரே கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதே போல ஒரு பொதுக்குழு கூட்டம் என்பது போடப்பட்டு தான் அந்த கூட்டத்தின் மூலமாகத்தான் ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார். இப்போ அதே கூட்டத்தில் தான் மற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமி அசிங்கப்பட்டதாகவும் அது மட்டுமல்லாமல் சாப்பாடுக்காண்டி 1 கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி செலவு செய்தார். மட்டன் பிரியாணி, சுக்கா, மீன் வறுவல் அது இதுன்னு போட்டிருக்காங்க. அதிலே சாப்பிட்டு முடித்து விட்டு வெளியே வந்த தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி இதற்காக 1 கோடி ரூபாய் செலவு செய்தார் அப்படின்னு சொல்லி கேள்வியை எழுப்பிட்டு போனதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.